So in the program, UNARY minus operator overloading கான example program. Okay. So இந்த programல first class வந்து class உடைய name வந்து space nameல create பண்ணிருக்காங்க. So இதுக்குள்ள within the class, அதாவது இந்ததான் within the class, இதுதான் scope. இந்த இதுக்குள்ள create பண்றது எல்லாமே இந்த class உடைய members. அப்ப class உடைய member variable வந்து XYZ create பண்ணிருக்காங்க. இது வந்து டிஃபால்ட்டா பிரைவேட்டா இருக்கும். அதாவது இதுக்கு வெளியில இந்த XYZ என்ன பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. பட் யார் அக்சஸ் பண்ணலாம், இதுக்குள்ள மெம்பரா இருக்கக்கூடிய இந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பப்ளிக்கா வந்து get data, display and operator minus இப்படிதான் ரீட் பண்ணணும். இந்த 3 ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் வைடு வைடு வைடு. 3 ஃபங்க்ஷனே கால் பண்ண ஃபங்க்ஷனுக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்டா 3 வேல்யூ வந்து பாஸ் பண்ணுவாங்க. அண்ட் செகண்டுக்கு வந்து எதுவுமே பாஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் தேர்ட் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கும் எதுவுமே பாஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்ப இந்த 3உடைய டிக்ளரேஷன் மட்டும்தான் இங்க இருக்கு. இது ஜஸ்ட் டிக்ளரேஷன் தான். அதோட டெஃபினிஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவுட் சைட் த கிளாஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த டெஃபினிஷன் நம்ம ஃபங்க்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து கால் பண்ணும்போது அந்த டெஃபினிஷன் பார்ட்டுக்கு வரும் இல்லையா கம்பைலர். ஸோ அப்போ அதை டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ வாங்க மெயின் ஃபங்க்ஷனுக்கு போகலாம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ல ஸ்பேஸ் கிளாஸ் நேம். ஸோ அதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து எஸ்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகே, ஸோ எஸ்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆனதும் அவருடைய மெமரியில வந்து எப்படி இருக்கும். ஸோ மெமரியில எஸ், ஸோ அதுக்குள்ள மெம்பர் வேரியபிள்ஸ் ஸ்பேஸ்ன்றதுக்குள்ள என்னென்ன மெம்பர் வேரியபிள்ஸ் இருந்துச்சு, எக்ஸ் ஒய் இசட். ஸோ இன்ட்டு வந்து இன்ட்ன்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணிருக்கனால இதுக்கு ஒரு 4 பைட், இதுக்கு ஒரு 4 பைட், இதுக்கு ஒரு 4 பைட்ல மெமரி கிரியேட் பண்ணி இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ரெடியா இருக்கும் வேல்யூஸை உள்ள ஸ்டோர் பண்றதுக்காக. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் லைன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ள வேல்யூஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக கெட் டேட்டா ஃபங்க்ஷனை இந்த எஸ் வச்சு என்ன பண்றோம், கால் பண்ணி உள்ள வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ கெட் டேட்டா ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அங்க 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ 10 -20 13 சொல்லிட்டு 3 வேல்யூஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகுது. இப்போ இந்த கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா அவருடைய ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பார்ட் எங்க இருக்கோ அங்கே போகும். ஸோ கெட் டேட்டா ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன், இது வந்து டெஃபினிஷன் பார்ட். ஸோ இங்க வந்து வந்துடும். ஸோ இங்க வந்ததுமே இங்க எப்படி இருக்கும் டெஃபினிஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா இது அவுட் சைட் கிளாஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் நேம் முன்னாடி கண்டிப்பா கிளாஸ் நேமும் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரும் இந்த ரெண்டும் வந்து முன்னாடி கொடுத்துடணும். ஓகேவா, ஸோ மற்றபடி எல்லாமே ஆர்குமெண்ட் இன்ட் ஏ இன்ட் பி இன்ட் சி இங்க என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுத்துடலாம். ஸோ உள்ள வித்தின் த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ள இப்போ இந்த ஏ பி சி இந்த 3 வேரியபிள்ல தான் என்ன அசைன் ஆகும், ஏக்குள்ள போயிட்டு 10 -20 30ன்றது வந்து வேல்யூஸ் வந்து அனுப்புறாங்க இல்லையா, அது வந்து இதுல காப்பி பண்ணி வச்சுக்கோம். ஸோ இந்த ஏபிசி பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து டெம்பரரியான வேரியபிள்ஸ் தான். ஓகே, இது வந்து இந்த டாஸ்க் முடிஞ்சதுமே இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே டெலிட் ஆயிடும். பட் ஒரிஜினலா வந்து பர்மனன்ட் வேரியபிள்ஸ் யாரு, இந்த மெம்பர் வேரியபிள்ஸ் தான் பர்மனன்ட் XYZ. அப்ப எக்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணும், அந்த ஏயோடைய 10ன்ற வேல்யூ போயிட்டு அசைன் பண்ணிடும். அது மாதிரி ஒய்ல போயிட்டு அசைன் பண்ணிடும், சியோட வேல்யூ இசட்ல அசைன் பண்ணிடும். அப்போ இப்ப கரண்டா எஸ்ல இதானே இங்கதானே இருக்கு அவருடைய மெமரி. அப்ப இது எங்க போய் ரிஃப்ளெக்ட் ஆகும், இதுக்குள்ள போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா -20 அண்ட் இசட்ல 30 அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வேல்யூஸ் இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் இங்க முடிஞ்சிருச்சு இல்லையா, கம்ப்ளீட் ஆனதும் இந்த ஃபங்க்ஷன் எங்க கால் ஆச்சோ அவங்களுக்கே அது வந்து போயிடும். பட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. அப்ப மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஸோ நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சி அவுட்ல, அதாவது அவுட்புட் ஸ்கிரீன்ல என்ன பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா எஸ் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ பிரிண்ட் ஆனதும் நெக்ஸ்ட் லைன்ல எஸ் ஸ்டார்ட் டிஸ்பிளே ஃபங்க்ஷன். இப்போ XYZ வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் ஆச்சு இல்லையா, அதை நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்ட போறோம் அவுட்புட் ஸ்கிரீன்ல. மெமரியில இருக்கிறத நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ அதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் பார்ட்டுக்கு வந்து போகும். ஸோ டிஸ்பிளே ஃபங்க்ஷன், ஸோ இதுதான் டெஃபினேஷன் பார்ட். ஸோ டிஸ்பிளே ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரி எதுவும் அவுட் சைட் கிளாஸ் போது இந்த கிளாஸ் நேம் ஸ்கோப் ரெசல்யூஷன் முன்னாடி ஆட் பண்ணும். இங்கே நோ ஆர்குமெண்ட்ஸ் ஜஸ்ட் கால் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து என்ன பண்றாங்க, எக்ஸை பிரிண்ட் பண்றாங்க. ஸோ எக்ஸை பிரிண்ட் பண்ணும் பொழுது இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸை பிரிண்ட் பண்ணா எஸ்ல இருக்கக்கூடிய எஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுவா அப்படின்னா பிரிண்ட் ஆயிடும். ஏன் அப்படின்னா எஸ்ஸை வச்சுதானே கால் பண்ணிருக்காங்க. அப்படி கால் பண்ணும்போது அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து எஸ்குள்ள இருக்கக்கூடிய XYZ என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எஸ்டார் டிஸ்பிளே தானே கால் பண்ணிருக்காங்க. அப்ப XYZ வேல்யூவை இது என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்கிரீன்ல 10 -20 30 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆனதும் இதுல ஒரு நியூ லைன் அலாகேட் பண்ணிட்டு
மறுபடியும் இந்த டாஸ்க் கம்ப்ளீட்டட் மெயின் ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் தான் வந்து மைனஸஸ். இதுதான் வந்து நம்மளுடைய யூனரி மைனஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கான கோடு. ஸோ மைனஸ் எஸ் இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணணும். ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து மைனஸ் எஸ் இதுதான் வந்து நம்மளுடைய யூனரி மைனஸ் ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றதுக்கான கோடு. ஸோ மைனஸ் எஸ் அப்படின்றது இது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வேல்யூஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா நெகட்டிவா இருந்தா பிளஸ் ஆக்கும் அண்ட் பிளஸ்ஸா இருந்தா நெகட்டிவ் ஆக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இந்த ஓவர்லோட் ஃபங்க்ஷன் வந்து செய்ய போகுது. ஓகே, அந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த ஃபங்க்ஷன் நம்ம ரைட் பண்றது நம்மளுடைய பர்பஸ்க்காக தான். ஸோ ஆப்ரேட்டர் இது வந்து அவுட் சைட் த கிளாஸ் இருக்கிறதுனால ஸ்பேஸ் கோப்ல சொல்யூஷன் கொடுத்துடணும். அண்ட் ஃபங்க்ஷனோட நேம் எப்படி ரீட் பண்ணணும் ஆப்ரேட்டர் மைனஸ். இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணல. ஸோ நம்ம கான்செப்ட் நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்திருந்தாலே புரியும். இப்ப யூனரி ஆப்ரேஷன் அப்படின்னா அங்க ஒரு வேரியபிள் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா, ஒரு வேரியபிள். அப்ப ஒரு வேரியபிள்னா என்ன புரிஞ்சுக்கணும், அங்க ஒரு ஆர்குமெண்ட் தேவைப்படும் புரிஞ்சுக்கணும். இதே பைனரி அப்படின்னா 2 வேரியபிள் வந்து தேவைப்படும். ஓகே, 2 வேரியபிள்னா 2 ஆர்குமெண்ட் தேவைப்படும் புரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து அப்படி ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து இதே மாதிரி தான் ஒரு ஆர்குமெண்ட் 2 ஆர்குமெண்ட் இந்த கணக்கு கரெக்டா வரும். இதே நீங்க கிளாஸ்க்குள்ள கிரியேட் பண்ணக்கூடிய ஓன் மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு இதே நீங்க யூனரி மைனஸ் ப்ராசஸ் பண்ணும் பொழுது யூனரி மைனஸோ யூனரி பிளஸ் ஆப்ரேஷனோ நீங்க அதை பயன்படுத்தும் பொழுது அங்க நோ ஆர்குமெண்ட்ஸ் எந்த ஆர்குமெண்ட்ஸுமே பயன்படுத்த மாட்டோம். இதே பைனரியில வந்து கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை நீங்க பயன்படுத்தும் போது கிளாஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க பைனரி ஆப்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு 1 ஆர்குமெண்ட் தான் தேவைப்படும். ஸோ இதை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்னது யூனரி ப்ராசஸ்க்கு கண்டிப்பா இது கிளாஸோடைய ஓன் ஃபங்க்ஷன். கிளாஸ்க்குள்ள கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனுக்கு நீங்க எதுவுமே கிரியேட் பண்ண மாட்டோம். ஸோ நோ ஆர்குமெண்ட். ஓகே, அப்ப எப்படி வந்து என்ன வேல்யூ வச்சு அதை ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா XYZ இருக்கு இல்லையா, XYZன்றது வந்து எதுக்குள்ள இருக்கு எஸ் தானே நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டு எல்லாமே வந்து ஒரே கிளாஸ்க்குள்ள இருக்கிறதுனால இந்த ஆப்ரேட்டர் வந்து இந்த XYZ வந்து என்ன பண்ணிக்கலாம் டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய 10 இருக்கு இல்லையா, அந்த 10 இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணும், எடுத்து காப்பி பண்ணிக்குது. அப்போ -10 இது போய் எதுல போய் ரிஃப்ளெக்ட் ஆகும், இது XYZன்றது பெர்மனன்ட் வேரியபிள். அப்ப எஸ்ல இருக்கக்கூடிய இந்த 10 என்ன மாறிடுச்சு, இப்போ -10 மாறிடுச்சு. அதே மாதிரி -20 நீங்க கொடுக்கும் பொழுது மைனஸ் ஆஃப் -20 என்ன மாறிடும் +20 மாறிடும். இதே இங்க 13 கொடுத்தீங்கன்னா -30 என்ன ஆயிரும் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிடும். இப்போ கரண்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 10 இப்போ -10 ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் -20 +20 ஆயிடுச்சு அண்ட் +30 -30 ஆயிடுச்சு. இதுதான் இப்ப கரெக்டா இருக்கக்கூடிய XYZ வேல்யூஸ் எஸ் என்ற ஆப்ஜெக்ட் குள்ள. இப்போ இந்த ஆப்ரேட்டர் என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி ஓவர்லோடிங் ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கரண்டா பண்ண சேஞ்சஸ் என்ன பண்றாங்க S:" அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் வச்சு கால் பண்ணா தெரியும். இப்போ உள்ள பண்ண சேஞ்சஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ண போறோம். கம்பைல் அண்ட் ரன். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஸ்ன்ற ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கு 10 -20 13 சொல்லிட்டு நம்ம அனுப்பின வேல்யூஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஓவர்லோடிங் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்றோம் இல்லையா, என்னது ஆப்ரேட்டர் மைனஸ் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ உள்ள இருக்கக்கூடிய சைன் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் சைன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பிளஸ் மைனஸ் ஆயிருக்கு, மைனஸ்ன்றது என்ன இருக்கு பிளஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து யூனரி மைனஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டர் மைனஸ் ஃபங்க்ஷனை நம்ம தான் நம்மளுடைய தேவைக்காக கிரியேட் பண்ணிக்கணும். இது ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்.